அண்மை செய்தி, தமிழக காவலர்கள் 21 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்தைச் சேர்ந்த 21 காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை டெல்லியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தமிழக காவலர்கள் 21 பேரின் விவரம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையில் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கு குடியரசுத் தலைவருடைய விருது வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான காவல்துறையில் மிக சிறப்பாக செயல்படும் வீரதீர செயல்களுக்கான விருது, மெச்சத்தக்க சேவைக்கான விருது மற்றும் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பார்த்தோமேனால் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மொத்தம் 746 விருதுகள், பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை காவல்துறையில் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான குடியரசுத் தலைவர் விருது 2 வழங்கப்பட்டுள்ளது. காவல் ஆய்வாளர்கள் துரைக்குமார் மற்றும் ராதிகா ஆகிய 2 வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர குடியரசுத் தலைவரின் மெச்சத்தக்க சேவைக்கான விருது 21 காவலர்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காவல் கண்காணிப்பாளர்கள் ஜெயலட்சுமி, ஸ்டாலின், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரன், இணை காவல் கண்காணிப்பாளர் மதியழகன், அதே போல மற்றொரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன், கூடுதல் ஆணையர் வீரபாண்டி, இணை காவல் கண்காணிப்பாளர் பாபு உட்பட மொத்தம் 21 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவரின் மெச்சத்தக்க சேவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.